கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அடுத்து சொல்லுகிறார் பிதாவுடைய அன்பு. பிதாவுடைய அன்பு. அப்ப அன்பை பேசும்போதெல்லாம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இது மூணும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி, சபை மக்களோடு இருப்பதாக என்று சொல்லி பவுல் சபை மக்களை இந்த மூன்றையும் சொல்லி அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரை பார்க்கிறோம். அடுத்தது தேவனுடைய அன்பை. அன்பு அவர் மூலம் தானே வெளிப்படுச்சுங்கயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான என் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம, என் குமாரனை விசுவாசிக்க கெட்டு போக மாட்டான். ஏன்னா குமாரனை கொடுத்துட்டாரு. கொடுத்ததே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆகவே அவர் குமாரனை கொடுத்தது அன்பினாலே. அந்த அன்பினால் கொடுக்கப்பட்ட குமாரனோட உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவன். குமாரனோடு கூட எவ்வளவோ இருக்கு, ரொம்ப நான் பேசணும். குமாரனோடு கூட முக்கியமாய் உங்களுக்கு டாடி கொடுத்தது நித்திய ஜீவன்.